உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கம்பெனி, இரும்பு கம்பெனி ஆள் சொன்னாராம், நாங்கள் நல்ல ஸ்ட்ராங் ஸ்டீல் செய்கிறோம், இதை விட ரொம்ப கெட்டியான ஸ்ட்ராங்கான ஸ்டீல் வேற எங்கேயும் செய்யலை, நாங்கள் எங்கள் கம்பெனியில் தான் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஸ்டீல் செய்கிறோன்னு சொன்னாராம். இந்த போதகர் பக்கத்தில் இருந்து சொன்னாராம், நாங்கள் பேசுகிற பேச்சிலேயே இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் ஸ்டீல் உண்டாக்கிடுறோம்னாராம். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கத்தினால ஜனங்களுடைய இருதயத்தில் ஸ்டீல் நாங்கள் உண்டாக்குறோம். அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அந்த பயம் இல்லை. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப எவ்வளவு தைரியம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. கோலியாத்தை கண்டு 40 நாளாக மிரண்டு போய் சேனையாக உட்கார்ந்துருக்கு. ஆனால் தாவீது வர்றான், சின்ன பையன், ஆடு மேய்க்கிறவன், கவனும் கல்லும் தடியும் மட்டும்தான் இருக்கு. அவன் என்ன இவ்வளோ பேசுறது? இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்க இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் அப்படின்னு ஒரு தைரியமா, அவன் இருதயத்தோட தைரியத்தை நீங்கள் கொஞ்சம் இப்போ யோசிச்சு பார்க்கணும். அவன் இருதயத்தில் எப்பேற்பட்ட ஒரு தைரியம் இருந்தா, இவனுக்கு கத்தி எடுத்து சண்டை போட அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் கொடுத்தாங்க, இது எனக்கு பழக்கம் இல்லைன்றான். எனக்கு தெரிஞ்சதை வச்சு பார்க்குறேன்ட்டு கவனும் கல்லை எடுத்துகிட்டு போய் வேலை பார்க்குறான். அவனோட இருதயம் எவ்வளோ கெட்டியாக இருந்தது. என்ன சொல்கிறான்? இன்னைக்கு உன்னை வெட்டி உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உன் சரீரத்தை மாம்சத்தை நான் கொடுப்பேன்ட்டான். அந்த வார்த்தையை மட்டும் இல்லை, அவனுடைய இருதயம் எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு, எவ்வளோ தைரியமாக இருந்துச்சு. கோலியாத்தாவது ஒன்று போடா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரவேலர் தேசத்தை பிடிக்க சொல்லி கர்த்தர் போக சொல்லும்போது அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, எங்கே போக பயமாக இருக்குன்ட்டாங்க. அவங்க இருதயம் வெலவலத்து போய் ஒன்றும் இல்லாமல், ஒரு பலனும் இல்லாமல் இருந்தது. ஓடி வந்துட்டாங்க, போகவே முடியாதுன்ட்டாங்க. ஆனால் தாவீது இவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்க்குறான். இவன் யார்? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சேனைகளை நிந்திக்கிறது இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் அப்படின்னு அவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த தைரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தாவீதாகத்தான் நீங்கள் உங்களை பார்க்கணும். நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாவீது எப்படி அந்த கோலியாத்தை அடித்து காலி பண்ணானோ, அந்த தாவீதோட இருதயம் போல இன்றைக்கு நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம கோலியாத்துகளெல்லாம் பார்க்க தானே செய்கிறோம், ராட்சதர்களை பார்க்க தானே செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கு. இது ஒரு பெரிய ராட்சதனாக இருக்குது, ஜெயண்ட் மாதிரி இருக்குது, இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது, இது ஒரு பெரிய ராட்சதன், இது ஒரு கோலியாத்து மாதிரி அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையிலே போராடுகிற சில சத்துருவை பார்க்கும்போது இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் திடன் கொள்ளலாம், தைரியம் கொள்ளலாம். எத்தனை கோலியாத்தா இருந்தாலும் நீங்கள் வீழ்த்தலாம். அது
என்ன கோலியாத்துன்னு உங்கள் இருதயத்துக்கு தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், அந்த எதிர்ப்புகள், உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசாசுகள், அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஏன்ட்ட மோதுற பிசாசுகளை எனக்கு தெரியும், ஏன்ட்ட வர்ற கோலியாத்துக்களை எனக்கு தெரியும், நான் சந்திக்கிற ராட்சதர்களை எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ராட்சதர்களை, கோலியாத்துக்களை நீங்கள் தான் அறிவீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த இப்போ தான் கேள்விப்பட்டீங்க, யோசுவா கிட்ட அங்கே ஒரு சேனையின் அதிபதியாக கர்த்தருடைய தூதன் வந்து நின்னதை பார்க்குறீங்க. அந்த காட்சிகளெல்லாம் ரொம்ப விசேஷமானவை. இப்போ இஸ்ரவேலர் போய் தேசத்தை பிடிக்கணும், சத்துருக்களை அழிக்கணும், தேசத்தை பிடிக்கணும். அங்கே சத்துருக்கள்னு ராட்சதர்களாக நிற்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோசுவா பயப்படாத, இந்தா நான் இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி, சேனையின் அதிபதியாய் நான் வந்தேன். இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் எதிர்கொள்ள சேனையின் அதிபதியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி நீங்கள் பார்க்கும்போதுதான் உங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு பலன், இந்த ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். எனக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இதை எப்படி சரியாக பார்க்கணுமோ அதை பார்க்குறேன், அதை செய்கிறேன், பிரச்சனைகளை ஒழித்து கட்டுகிறேன். நீங்கள் எழும்புங்கள், எழும்பி பிரகாசியுங்கள், தாவீதை போல இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் பார்க்குற வியாதியோ, வீட்டில் இருக்க சண்டையோ, அல்ல வேறு எந்த விதத்தில் வந்த குழப்பமோ, அல்ல பண பிரச்சனைகளோ, எங்கேயோ போய் மாட்டியிருக்கலாம். கர்த்தர்ட்ட கேட்டால் விடுதலையும் கொடுப்பார். தேவைகளை சந்திக்கிறவர். அவர் கேட்குறதெல்லாம் உண்மையான மனம் திரும்புதல், அவ்வளோ மட்டும்தான். உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால், அவர்கிட்ட இல்லாததா, அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத வல்லமைகளா, அவர்கிட்ட இல்லாத சுகமாக்கும் வல்லமையா, எல்லாம் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் உங்களுடைய இருதயம் இப்பொழுது திடன் கொள்ள வேண்டும், தைரியம் கொள்ள வேண்டும். எங்கே எடுங்க பார்க்கலாம். யோசுவா 1:5 முதல். யோசுவா 1 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்க மட்டும் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இத வசனம் நம்ம இருதயத்தில் இறங்கணும். சூழ்நிலையில் இதுவரைக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாக பெரிய பெரிய பூதங்களா, பெரிய பெரிய அந்த ராட்சதர்களா, பெரிய பெரிய கோலியாத்துகளா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசி காலங்களில் வந்தவன் தான் அந்த கோலியாத்து. அவனோட சேர்ந்த இன்னும் 2 ராட்சதர்களை தாவீதோட கூட இருந்தவங்க கொண்டு போட்டாங்கன்னு பைபிளில் எழுதியிருக்கு. அந்த ராட்சதர்களை கொல்றதுக்கு சாதாரண ஒரு தாவீது தான். இன்றைக்கு உங்கள் முன்னாடி பெரிய ராட்சத பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுங்க. உங்கள் மனசில் நீங்கள் பாருங்கள். அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பிரச்சனையான அந்த ராட்சதனை பாருங்கள். சின்ன கோலியாத்தை பாருங்கள். நீங்கள் தான் கோலியாத்து. அந்த ராட்சதனை பார்க்குறப்பெல்லாம் நம்மளை முன்கொண்டு தான். நம்ம என்ன செய்யறது? நம்மளால் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர், என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் ஒருத்தனை கூப்பிட்டு சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு. அவன் பயந்து போய் இருக்கிறதெல்லாம் சுருட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனை போய் பராக்கிரமசாலின்னா, நான் உட்காந்து ஏன்ட்ட பலமே இல்லை, அவனை போய் பராக்கிரமசாலின்னா. ஆனால் பராக்கிரமசாலியை ஆக்கி விட்டுட்டாரா இல்லையா? அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாரோ அது மாதிரி ஆக்கி விட்டுட்டார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதா தாவீதை போல தெரியலாம், சின்ன பையன் தாவீதை போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தைரியத்தை இப்பொழுது வைக்கிறார்.
திடன் கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் பலன் கொள்ளுங்கள். அவருக்குள்ள நீங்க திடன் கொண்டு பலன் கொண்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட உங்களுடைய சத்துருக்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். எரியோ கோட்டை விலை பண்ணதை பற்றி கேட்டீங்க. ஆனால் அடுத்து ஆய்பட்டணத்துக்கு போகிறப்ப நம்மளே பார்த்துருவோம், அவங்க சொந்த பலத்துக்கு போயிட்டாங்க. சொந்த பலத்துக்கு போனோம்னா அடிபட்டு ஓடி வர்றாங்க. சொந்த பலத்தில் நம்ம என்னைக்கும் எந்த யுத்தமும் பண்ண போகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தர் கொடுக்குற பலத்தினால், கர்த்தருடைய அபிஷேகத்தினால், அந்த அபிஷேகத்தினால தான் பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். அபிஷேகம் பிசாசு போட்ட நுகத்தை முறிச்சு போடுது. அந்த அபிஷேகம் கட்டுகளை அறுத்து போட்டுருது. சிம்சோனை கட்டி வச்சாங்களாம், பெரிய புது புது கயிறாக கட்டுறாங்களாம், நெருப்பு பட்ட நூல் போல போயிடுச்சான். அபிஷேகம் இறங்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இறங்கும் போது அதுக்கு விரோதமான எந்த வல்லமையும் கிடையாது. சரீர பிரகாரமாக பலனை பெற்ற ஒரு மனுஷன் சிம்சோன், சிங்கத்தை அடித்து காலி பண்ணிட்டு எத்தனை நரியை பிடிச்சி வாளோட வால் கட்டி பந்தத்தை கட்டி, நம்ம ஒரு நரியை கண்டாவே நமக்கு ஓட்டம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது 300 நரியை பிடிச்சி 2 நரியாக ஒன்றா வாலில் கட்டி பந்தத்தையும் கட்டி விட்டா. அது பெலிஸ்தருடைய எல்லாம் வெள்ளாமையிலெல்லாம் போய் என்னமோ தீ வச்சு பிடிச்சி. அந்த பெலிஸ்தர்களை அழிக்கணும், அவங்கள தொலைச்சி காட்டணுங்கிறதுக்காக தான் சிம்சோனை கர்த்தர் தெரிஞ்செடுத்திருந்தார். இது ஒரு காரணமாக வேற அமைஞ்சிருச்சு பாருங்க. அந்த சிம்சோன் அன்றைக்கு அவ்வளவு பெரிய எதிரிகள் வர்றாங்களே, ஒரு பச்சை கழுத தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டாந்து போட்டிருக்குங்க. என்ன அங்க பாக்குறீங்க? கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம். தாவீதோடைய கூட இருந்த கர்த்தருடைய அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறார். யோசுவாவை கூப்பிடுறாரு, இந்த அபிஷேகத்தை தந்து நீ முன்னாடி போ அப்படின்றார். பயப்படாதேன்னு சொல்ல வர்றார். இந்த 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அவர் கர்த்தர் இந்த தாவீது இந்த யோசுவா கிட்ட என்னதான் சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறீங்க? 5வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் கர்த்தர் யோசுவா கிட்ட என்னதான் சொல்ல வர்றாரு அதை பார்க்கலாம். உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுல மட்டும் கவனமாறு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதில் நான் உனக்கு ஆசீர்வாதமாக சொன்ன, வாக்கு தத்தமாக சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதுக்கு முன்னாடி 7 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம், அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும் நட. பாவத்தின் வாழ்க்கைக்கு பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அங்கிட்டு போகிறதுக்கு இடம் கொடுக்காத. பிசாசுக்கு இடம் கொடுக்காத. இந்த 7வது 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்காத, அவன் சொல்கிறத கேட்காத, நான் சொல்கிறத மட்டும் கேளு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நான் சொல்கிறத கேளு, அதை மட்டும் சொல்லு, அறிக்கை பண்ணு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
எனக்கு விரோதமாக எந்த வல்லமையும் கிடையாது. எழுதியிருக்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாகிலும் சொல்லுங்க எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதுதான் உண்மை. ஆனால் நம்ம பயந்து பயந்து சாகுறோம் தனம். இது எந்த விதத்தில் நியாயம்? பிசாசை கண்டு தானா பயந்து பயந்து செத்தா அவன் ஏவி விட்டான். அதெல்லாம் உண்மைதான். மந்திரவாதி இருக்கிறது உண்மைதான். அவங்க ஏவுறதெல்லாம் பில்லி சூரியன் செய்கிறதெல்லாம் உண்மைதான். அது உண்மை. அதை விட பெரிய உண்மை கர்த்தர் பெரியவருங்கிறது தானே. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர். தேவனே அங்கிருந்து கிரியை செய்கிறார். உங்களுக்காக வேண்டுதலும் செய்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். அப்படின்னா நம்ம பரிசுத்தாவியில நிரம்பிட்டா போதுங்க. நீங்க பரிசுத்தாவியில நிரம்பிட்டா சத்துரு அங்க நிக்க போறது கிடையாது. அதுமாரி வந்தான்னா தாவீது கல்லை விட்டு எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு கொண்டு விடுவீங்க. எரியோ கோட்டை அடைச்சிருக்கலாம், சுத்தி சுத்தி கோட்டையை விழுக்காட்டிடுவீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கோட்டை இருந்தால் கோட்டையை சுத்தி சுத்தி கோட்டையை விழுக்காட்டிடுவேன். கோலியாத்து வந்தா கல்லை விட்டு எரிஞ்சு விடுவேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதுக்கேத்தாப்புல கர்த்தர் செய்ய சொல்றார். இன்று உங்களுடைய சூழ்நிலையில கர்த்தர் கூட இருக்கிறார். இவர் கூட இருந்தா போதும், ஜெயந்தான். இவர் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதோட கூட இருந்த கர்த்தர், யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க சூழ்நிலையில இதை நீங்க பார்க்கணும். இங்க பைபிள்ல எழுதியிருக்கிறது. இப்போ என்னுடைய சூழ்நிலையில என்ன இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில கோலியாத் யாரு? என்னுடைய சூழ்நிலையில் இந்த எதிரிகள்லாம் யாரு? மோவாபியர், அம்மோனியர், இவங்கெல்லாம் யாரு? ஏதோ சில கூட்டங்கள் உங்களுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் கொடுக்குற ஞானம் உண்டு, கர்த்தர் கொடுக்குற பலன் உண்டு. அந்த ஞானமும் பலனும் எதில் வருது? அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கை செய்யும் போது. அது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. கடைசியில் 9 சொல்றார், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்படி இருந்ததுனால தான் யோசுவா 10வது அதிகாரத்தில் பதினோராவது 10வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தாரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தாரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை உங்களுடைய இருதயத்தில் நினைக்கணும். நான் இப்போ சொல்கிறேன்,
உங்களுடைய சரீரத்தில் இருக்க வியாதிகள், பலவீனங்கள், அல்லது உங்களுக்கு வீட்டில் இருக்க பிரச்சனை, அது பிசாசு. அல்லது வெளியிலிருந்து வர்ற பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், இது எல்லாம், இந்த பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவ்வளவு பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அப்போ கர்த்தர்கிட்ட சொல்லலாம், ஆமாண்டவரே இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஆனால் இதை காட்டிலும் நீர் பெரியவர் என்று நான் நம்புகிறேன். இவைகளை காட்டிலும் பெரியவர் என்று நம்புகிறேன். என்னுடைய சரீர பலவீனமோ, என்னுடைய சரீரத்தில் இருக்க வியாதிகளோ, என்னுடைய வீட்டு பிரச்சனைகளோ, என்னுடைய பிள்ளைகள பிரச்சனைகளோ, அல்லது பெற்றோருடைய பிரச்சனைகளோ, வேலை பார்க்குற இடத்துல இருக்க பிரச்சனைகளோ, இவை எல்லாவற்றை காட்டிலும் என்னை நடத்துகிற கர்த்தர் பெரியவர். அவர் எனக்காக சகல கிரயத்தையும் செய்து முடித்திருக்கிறார், செலுத்தி முடித்து விட்டார். சிலுவையிலே என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படி, நான் நீதிமானாக இருக்கும்படி, நான் பரிசுத்தமாக இருக்கும்படி, இந்த பூமியிலே கர்த்தருடைய மகிமை பெற்றவர்களாய், கர்த்தருடைய சாட்சிகளாய் வாழும்படி எனக்காக அவர் செய்து முடித்ததை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லலாம், கர்த்தாவே இம்புடு பிசாசு பிரச்சனையெல்லாம் இருக்கு, ஆனால் நீர் பெரியவர். நான் நம்புறேன், நீர் பெரியவர், ஆதலால் இதெல்லாம் புறம்பே தள்ளுகிறேன். ஆபிரகாம் இதை தான் செஞ்சான், வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு வயசாகி போச்சு, மனைவி வயசாகி போயிட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னார், குமாரனை கொடுப்பேன்னு. அவன் நினைக்கிறான், சரி இந்த இஸ்மவேல் மூலமாவது காரியம் நடக்கட்டும்ன்றான். அதடா அப்படி சொல்கிறேன், அப்படி சொல்லிட்டு நான் சொன்னபடி சாராள் மூலமே உனக்கு பிள்ளைய கொடுப்பேன்னாரு. ஏதோ திட்டி விட்டார். அதனால் அப்புறம் திடீர்னு முழிச்சு பார்த்தான், கர்த்தாவே இந்த சரீர பலவீனத்தை பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சாராவுடைய கற்பை செத்து போனதை இதை நான் இனிமே நினைக்க மாட்டேன், இதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டேன், இதை விட கர்த்தர் பெரியவர். இந்த இந்த காரியங்களை காட்டில கர்த்தர் பெரியவர். அப்படி சொல்லி கர்த்தரை துதிச்சு அவன் பாடினதுனால தான் மகிமைப்படுத்தினான்னு எழுதியிருக்கு. அவன் கர்த்தரை துதிச்சு பாடினதுனால தான் வாலிபம் திரும்பியது. அவன் என்னன்னு பாடின, அவனுடைய வாய் நன்மையால் நிரம்பி இருந்தது. நீர் எனக்கு வாலிபத்தை தருகிறீர், வாலிபம் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அப்படின்னு சொல்லி அவன் பாடி இருந்திருக்கிறான். அவன் அந்த வார்த்தையை பாடினானா இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த வார்த்தைக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் அங்கே வந்திருக்கும். என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவன் சொல்லாமல் அது நடக்காது. நம்ம வாய் சொல்லணும். நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறோம். நம்ம வாயில் சொல்கிறதெல்லாம் நமக்கு நடக்குது. எது வேணுமோ சொல்லிடுவோம். ஆண்டவரே சொன்னால் நடக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீர் சொல்லுகிறேன், நான் சொன்னபடி நடக்கும் என்று சொன்னீர் சொல்லுகிறேன், நான் அதை சொல்கிறேன். ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் மாற்றம் வேணும். இன்று முதல் எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், ஆனால் இன்று முதல் மாற்றம் எனக்கு தேவை. ஆதலால் கர்த்தாவே நீர் சொன்ன வார்த்தைகளை நம்புகிறேன், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறேன், வார்த்தைகளை பேசுகிறேன். நீங்கள் சொல்லுங்க, நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் தான். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். நீங்கள் யாரு? இயேசுநாதர் பூமியில் இருந்தப்போ தான் அதெல்லாம் பேசினார், சுகமாக்கினார். இப்போ அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ பேச சுகமாக்குன்னு. பூமியில் சரீரத்தோடைய ஒரு ஆள் தான் இந்த அபிஷேகத்தை பெற்று இந்த வேலையை செய்ய முடியும். மற்ற ஆள் யாரும் ஒருத்தர் செய்ய முடியாது, தேவதூதர்கள் செய்ய முடியாது. இயேசுவை இப்போ நினைச்சாலும் செய்ய முடியாது, ஏன்னா அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் கீழே பூமியில் ஒரு மனுஷனாக இருக்கணும். ஆதாம் ஏவாள் எப்படி சரீரத்தை உடையவர்களாக இருந்தார்களோ, அந்த சரீரத்தை உடைய மனுஷர்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார், பூமியை ஆளக்கூடிய அதிகாரம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறேன். சொல்லு பார்க்கலாம். இயேசு பரலோக ராஜ்யத்தின் அதிகாரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் நானே கட்டுவேன், நானே அவிழ்க்கிறேன், அதிகாரம் எனக்கு உண்டு. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள்.
எந்த பிசாசு, அது எந்த பிசாசாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மயிரை கூட, ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. ஏனென்றால் உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்க அந்த 2 தீமோத்தேயு 1:7 எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், எடுத்துட்டீங்களா? எடுத்து பார்க்கணும், கொஞ்சம் டைம் ஆனால் பரவாயில்ல, எடுத்து பார்த்துருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை. பயம் இருந்தால் அது வேதனை உள்ளதுங்க. பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தர் மேலே இருக்கிற அன்பு, நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம்னா இவன் யார் நம்மகிட்ட வந்து எது பிரச்சனை பண்ணுறதுக்கு? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லிடுவோம். அப்போ தேவனுடைய அன்புல நீங்கள் வளர்றதும் இந்த பிசாசு கண்டு பயப்படாமல் இருக்கிறதும் சம்பந்தப்பட்டவை. நீங்கள் கர்த்தரை நேசிங்க, கர்த்தருக்கு பிரியமாக வாங்க. எந்த பிசாசை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. நான் வழக்கமாக சொல்லுவேன், பிசாசு, இந்த பிசாசு அந்த பிசாசு மட்டும் இல்லை, லூசிஃபர் ஆனாலும் சரி, அவன் வகராவானாலும் சரி, வந்தால் இங்கே தான் நிற்கணும். ஒன்றும் என்னை தொடவே முடியாது. தொட முடியாததுனால தான் அவன் வட்டம் அடித்து பார்க்குறேன். எப்போயா ஒரு நாள் சிக்குவானா, இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு நாள் சிக்குவானா? ஏசுனார் இந்த முதல்ல 3 சோதனையில் ஜெயிச்சிட்டாரு. அப்போ சரி, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு போய் மறுபடியும் சுற்றி தானே வந்தேன். சுற்றி வந்தேன், அவரை ஒன்றுமே செய்ய முடியல. கடைசியிலையும் வந்தேன், உனக்கு இடம் இல்லடான்னு சொல்லிட்டாரு. ஜெயம் எடுத்தார். நீங்களும் ஜெயம் எடுப்பீர்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் அவர் கேட்குற மாதிரி இருதயத்தை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை எதிர்த்து நிற்கிற எந்த மனுஷனும் கிடையாது, எந்த பிசாசும் கிடையாது. இல்லாட்டா கர்த்தர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பொய்யா போயிருமே. எங்க எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10, லூக்கா 10 17 முதல். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பேயெல்லாம் ஓடுது. அது சந்தோஷம்தான், அதில் ஒன்றும் வேற வித்தியாசம் இல்லை. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எங்க அந்த 19வது வசனத்தை எல்லாருமே சேர்த்து திரும்ப சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. பாருங்க, சத்துருவின் சகல வல்லம் என்னன்னா பிசாசு தானே. பிசாசு தான் இந்த மனுஷருக்குள்ள பூந்துக்கிட்டு அது வேலை செய்யுது. அப்போ பிசாசு தனியாக வந்தாலும் சரி, மனுஷருக்குள்ள பூந்து வந்தாலும் சரி, நம்மளை ஒன்றும் செய்யவே. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மனுஷர் மூலமாக இருந்தாலும், பிசாசு நேரடியாக வந்தாலும், இவெல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. பயப்படாதீங்க என்றார். நான் இந்த சர்ச் ஆரம்பித்த காலத்தில் ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு போயிட்டு மோட்டர் சைக்கிளில் நான் மட்டும் தனியாக வர்றேன். அந்த வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு. அது பார்த்தா அப்படி கத்தியை தூக்கிட்டு நிற்கிது. அது என்னன்னு எனக்கு தெரியுது.
அதனால் அது வழியாக போகிறோமே அப்படின்னு கொஞ்சம் லேசாக உள்ளுக்குள்ளே நடுக்கம் இருக்குது. ஆனால் வெளியில் தைரியமாக போகலாம் அப்படின்னு வருது. அது கிட்ட வர வர ஐயோ வருது அப்படின்னு இருக்குது. அப்புறம் அப்பா வந்துட்டோம்ப்பா, இந்த இடத்த தாண்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப அது பின்னாடி விரட்டிக்கிட்டு வருமோ அப்படியெல்லாம் தோணுது. அன்னைக்கு பயந்து செத்தேன் பாருங்க. பயம் வருகிறது. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்துலேருந்து வந்து ஒரு பார்வோன் பின்னாடியே வந்தானா. அப்போ ஒரு அக்கினி ஸ்தம்பம் அவங்க 2 பேரும் பிரிச்சிருச்சான். எனக்கு அது மாதிரி ஞாபகம் வந்துச்சு. அக்கினி ஸ்தம்பம் அதையும் என்னையும் பிரித்து நிறுத்திடுச்சு அப்படின்னு அந்த தைரியம் வந்ததுனால அந்த தைரியத்தில் அலையிலையா போட்டுக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு பயமும் வருகிறது, வார்த்தையும் வருகிறது. பயமும் வருகிறது, வார்த்தையும் வருகிறது. பயம் வரலன்னு சொல்லலை, நான் பயப்படலைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பயத்தை காட்டில் என்னோட கூட இருக்கிற பெரியவன், என்னை அந்த வல்லமையிலிருந்து பிரிக்கிறவன், அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேலோட 40 வருஷமும் அங்கே இருந்தவர். இஸ்ரவேலின் சேனைகளின் மேலே அங்கே மேகஸ்தம்பம் பகல்ல, அக்கினி ஸ்தம்பம் ராத்திரியில். பகல்ல நிழல் வேணும், ராத்திரியில் வெளிச்சம் வேணும். மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் இருக்கிறாருங்கிறத நினைக்கலன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு தான் இருக்கும். அவர் இருக்கிறாரா பார்த்துடலாம். ஒரு கை தாவீது கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்க. நம்ம என்ன செய்யறது? ஐயோ ராட்சதனாச்சே, இவ்வளோ பெரிய பட்டயம் வச்சிருக்கிறானே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நமக்குள்ள பயம் இருக்கும்போது, ஆனால் ஒருத்தன்ட்ட உள்ள தைரியம், கர்த்தர் கொடுத்த தைரியம், கர்த்தருடைய அபிஷேகம், அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தான்லாம் நமக்கு அப்போ பார்க்க அதை வாசிக்கிறப்ப தெரியாது. பின்னாடி ஒரு நாள் சொல்கிறான், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. அப்போ அப்படி சொல்கிறானே, அப்போ அபிஷேகத்தை பெற்றிருந்தவன் தான். அவன் கர்த்தரை தூச்சி பாடிக்கிட்டு இருந்தேன். கோலியாத்தை பார்த்தவொன்னு உள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம், an anger against the devil, பிசாசுக்கு விரோதமான, இந்த ராட்சதனுக்கு விரோதமான ஒரு பயம், ஒரு 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 கோபம். அவனுக்கு இருந்த கோபத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லை, கல்லை விட்டு எரிஞ்சிடலான்னு. அது கவன் அவனுக்கு ரொம்ப பழக்கமான காரியம். நாங்கள் திராட்சை தோட்டம் வச்சுருந்தோம். காக்கா விரட்டணும், இல்லாட்டி அது ஒவ்வொரு கொத்தாக கட் பண்ணி கீழே போட்டு போயிடும். அது கொண்டுட்டு போக கூட தெரியாது, கடித்து கீழே போட்டு போயிடும். அதனால் காக்கா விரட்டுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கவனை கொடுத்து காக்கா விரட்டு போக அனுப்பிடுவாங்க. நான் சுற்றி வருவேன். பார்த்தாக்கா ஒரு 5-6 காக்கா தென்னை மரத்தில் உட்காந்துருக்கோம். ஒரு கல்லை விடு, அந்த மரத்து மேலே அடிக்கணும் அப்படின்னு அடித்தா பழகிட்டேன். கரெக்டாக அந்த மரத்தில் அடிக்கணும்னா அடிச்சு விடுவேன். எனக்குள்ள ஒரு சந்தோஷம் தான், மரத்து மேலே கரெக்டாக அடிச்சோமா அப்படின்னு. எந்த மரத்தில் அடித்தா அடுத்த மரமா அந்த நான் சொன்ன மரம், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தாவீது கவனை விட்டு கல்லை விட்டு சேர்க்கறது எனக்கு ஒன்றும் பெரிய விசேஷமாக தெரியலை. அவன் கல்லை விட்டு எறிஞ்சா கரெக்டாக அவன் தலையில் பொட்டு மேலேயே படும். பொட்டு மேலே போட்டு பொட்டுன்னு விழுந்துட்டாங்க. உங்கள் சத்ருவம் அப்படிதாங்க விழுவான். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கோலியத்தை அப்படிதாங்க விழுவான். அவன் கல்லை விட்டு எறிய ரெடியா இருங்க, கல்லை விட்டு எறிய ரெடியா இருங்க. உங்க கோலியாத் காலி. அவன் என்ன பண்ணான், கையில் பட்டயம் இல்லாதனால ஓடி போய் அவன் பட்டயத்தான உருவி அவன் தலையை வாங்கி அவன் என்ன செஞ்சானா, இங்கே வரும்போது அந்த கோலியாத்தோடைய தலையும் இந்த கையில் பட்டயமும், ஒரு கையில் கோலியாத்தோடைய தலை, ஒரு கையில் பட்டயம். அந்த பட்டயம் பின்னாடி அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா. இந்த ராஜாவுக்கு பயந்து, சவுலுக்கு பயந்து அவன் ஓடுறப்ப கையில் ஒன்றும் இல்லையே, திடீர்னு வந்துட்டேன், அங்கே இருக்குது அந்த பட்டயம், நம்ம வச்ச பட்டயம் இருக்குன்னு போய் ஆசாரியன்ட்ட கேட்டு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஏதாவது இருந்தால் கொடுன்னா, நீ அந்த கொண்டு வந்த பட்டயம் தான் யார், அதை கூட அதை விட வேறு நல்லது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போகிறான்.
கர்த்தர் எல்லா சமயங்களிலும் கூட இருக்கிறார். தாவீது அந்த கோலியாத்தை சந்திக்கிறப்ப அவனுக்கு யுத்த ஆயுதங்களை பயன்படுத்த தெரியாது. ஆனால் கொஞ்ச நாளில் யுத்தங்களுக்கு போய் 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 அந்த யுத்தத்தில் அந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு நல்லா தெரிஞ்சு பழகிட்டான். நீங்களும் வசனமாகிய பட்டயத்தை எடுத்து பயன்படுத்த பழகுவீர்கள். தாவீது சொன்னா, இஸ்ரவேலின் சேனையா கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் அப்படி சொல்லிட்டு உன்னுடைய சரீரத்தை உன் தலையை உன் சரீரத்தை விட்டு வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொன்ன அம்புடு தைரியமான வார்த்தைகள். உங்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விரோதமாக பேசுகிற தைரியமான வார்த்தைகள். தாவீது பேசுனது போல நீங்க பேசணும், பேச வேண்டும். பயந்து பயந்து உளரக்கூடாது. பாத்திரேன் அவனை ஒரு கை அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றேன், எந்த பிசாசும் உங்களை தொட முடியாதுங்க, அதிகாரம் கிடையாதுங்க. இதில் எழுதியிருக்கு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் 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 என்னை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுக்குள்ள ஒரு ஸ்டீல், உங்க இருதயத்துக்குள்ள ஒரு தைரியம், உங்க இருதயத்துக்குள்ள ஒரு வைராக்கியம், உங்க இருதயத்துக்குள்ள இரும்பு, அவங்க இருதயம் இரும்பு போல கடினமா கெட்டியா இருக்குங்க, அப்படி சொல்ற மாதிரி இருக்கணும். பயந்தாங்குழி இல்லை. பயந்தாங்குழியை வச்சு என்ன செய்யறது? அவனை கூட வச்சு கர்த்தர் என்னமோ செய்வாரு. ஆனா நீங்க பயந்தாங்குழியா இருந்தா கூட உங்களை வச்சு என்னமோ செய்ய முடியும். வசனத்தை பிடிச்சுக்கங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது. திடன் கொள்ளுங்கள். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு ஒரு விஷயம், எந்த காரணத்துக்காக பிசாசுக்கான்னு நம்ம பயப்படணும்? பாவம் இருந்தால் பயப்படணும். பாவம் எப்படி வந்துச்சு? அவன் உங்ககிட்ட என்னமோ நைஸ் பண்ணி பேசி, இந்த அதை செஞ்சால் நல்லா இருக்கு பார்த்தியா, இந்த அவன்லாம் செய்கிறான் பார்த்தியா, இவெல்லாம் செய்கிறான் பார்த்தியா, எப்படி வாழ்கிறான், சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தியா, வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க பார்த்தியா, ஏன் நீ வா இப்போல்லாம் நம்ம செய்யலாமா அப்படி என்னமோன்னு கூப்பிட்றான்ல. கூப்பிட்றான், எல்லாரையும் கூப்பிட்றான், என்னையும் கூப்பிட்றான். நீங்கள் பாட்டுக்கு பாஸ்டருக்கெல்லாம் ஒரு சோதனையும் கிடையாதுங்க. அவர் பாட்டுக்கு எப்படி தெம்பாக பேசிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. எந்த சோதனையாக இருந்தால் அவர் பேசுவாரா அப்படின்னா, ஒருவேளை இப்போ தான் எனக்கு உண்மையான பெரிய சோதனையாக இன்னும் அதை நினச்சி பாருங்க. காலையில் வரும்போது கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஒன்றும் பண்ணல ஆண்டவரே, நீர் கொடுக்குற வார்த்தை தான் அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன் நான். அவர் கொடுக்குற வார்த்தை. ஆனால் இந்த பிசாசு சொன்னதை செஞ்சுட்டான், அப்புறம் அதை வச்சு பிடிச்சிக்கிறான். நீ அதை செஞ்சுட்டே இல்லை, நீ அதை செஞ்சுட்டே இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நீ பாவிதானே, நீ ஒன்றும் இல்லை, நீ பாவிதானே. அதை செய்ய வரைக்கும் நம்மளை போட்டு நைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் சொல்கிற வார்த்தையின்படி என்னமோ செய்ய வரைக்கும் நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம், பிழைக்கலாம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படியும் சொல்லிக்கிட்டு வந்தேன். அப்படித்தானே நம்ம மனசு சொன்னுச்சு. அதனால தானே போய் அவன் காரியத்தில் போய் இறங்கினான். இறங்க வரைக்கும் பார்த்துட்டு இறங்கி அதை செஞ்ச உடனே அப்புறம் பிடிச்சிக்கிறான். செஞ்சுட்டே இல்லை, நீ நான் பாவி தானே, நீ பெரிய பரிசுத்தமாக்கம், பெரிய நீதியாக்கம் அப்படின்னு நம்மளை இருதயத்தை உடைச்சு போடுறாங்க. அதனால அவன் சொல்ற வேலையை கேட்கக்கூடாது, செய்கிற காரியத்தை செய்யக்கூடாது, பேச்சை கேட்கக்கூடாது. நம்ம கர்த்தர் சொல்றதை கேட்டு நம்ம வாசிச்சமே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், காரியங்களையும் வாய்க்க பண்ணுவாய். நான் சொல்லலையா, என்னை நம்பு, பயப்படாத என்றாரு. இப்போ நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தின் வாழ்க்கை. எபேசியர் 6வது அதிகாரம் இப்போ பார்க்க வேண்டாம், 6வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட யுத்தம், நம்ம எப்படி பிசாசுகளோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய அந்த ஆயுதங்களை
சர்வாயுத வர்க்கங்களை நம்ம எப்படி போட்டுக்கணும் அதை என்ன பார்க்கலாமா? சர்வாயுத வர்க்கம் என்னன்னு மட்டும் பார்க்கலாம். எபேசியர் 6 சர்வாயுத வர்க்கம்ங்கிறது என்னது? 13 ஆகையால் தீங்கு நாளிலே அந்த பிசாசுகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அது என்னது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னது அப்படி பார்ப்போமா? சத்தியம் என்னும் கச்சை கட்டினவர்களா, நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ நம்ம நீதின்னு சொல்லாமல் பாவி நீதின்னு சொல்கிறாரு, நம்ம பாவின்றோம். எவ்வளவு தப்பு நடக்குது பாருங்க. சத்தியம்னா அதில் பொய்யே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். கர்த்தர் தான் சத்தியம். நானே வழியும் சத்தியம்ன்றாரு. கர்த்தர் தான் சத்தியம், அவருடைய வார்த்தை தான் சத்தியம். சத்தியம் என்ன கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களா, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களா, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலிலே தொடுத்தவர்களா. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நான் சுவிசேஷம் சொல்லுவேன். அவன் எதிரியாக கூட இருக்கலாம், நான் சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணினவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல ரெடி. வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய். நமக்கு அப்படி ஒன்று ஏறி உட்காந்துக்குதுங்க நமக்குள்ள. அபிஷேகம் அப்படி வந்தவன் அப்படி வந்துடுதுங்க. நம்மளை மாற்ற முடியாதுங்க யாராலையும். கர்த்தருடைய பிள்ளை அபிஷேகத்தில் நிறைஞ்ச வசனத்தை உடையவர்களாய், எந்த சத்துருவும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு அப்படி பேசுகிறவர்களாய் நாம் மாறிடுறோம். இயேசுக்கிட்ட இந்த மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தாங்களே ஒழிய இயேசுக்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு பிசாசு வரல. போனோன்னு போயிடுச்சு. இங்கே சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலிலே தொடுத்தவர்களாயும், அந்த இன்னொரு இடத்துல கால்களிலே தொடுத்தவர்களாயும்னு போட்டிருக்கேன். அது எங்க? பஸ்கா ஆடு அடித்து சாப்பிட்றப்ப அது எந்த கண்டிஷனில் என்ன மாதிரி நின்று நீ சாப்பிடணுமா? அதை சாப்பிட்றப்ப பாதரட்சைகளை போட்டுக்கிட்டு, ஏன்னா அடுத்து வெளியேற போகிற, இந்த எகிப்தோடைய சாபத்தை விட்டு வெளியேற போகிற, வெளியேறதுக்கு ரெடியாரு. காலில் பாதரட்சியை போட்டுக்கிட்டே நீ அந்த பஸ்கா ஆடை புசிக்கலாம். அது மாதிரி இங்கே பிசாசை எதிர்க்கிறதுக்கு ரெடியா ஆளு நெல்லு. தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும். பிசாசு எய்கிற அக்கினி அஸ்திரங்கள் என்னது? அவிசுவாச வார்த்தைகள். அது தேக்கத்தக்கதாக விசுவாசம் என்ன கேட, நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாதுடா. பிசாசு சொல்ற உன்னை கொன்னே விடுவேன், நீ என்னை தொடவே முடியாதுடா. அவன் சொல்ற உன்னை கொன்னே விடுவேன், ஆனால் நம்ம சொல்ற நீ என்னை தொடவே முடியாதுடா, தள்ளிடுறான். சொல்ற இருதயம் தேவை. தாவீதோட இருதயம் எப்படி தைரியமா இருந்துச்சோ அதுபோல உங்களுடைய இருதயம் தைரியமா இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய கோலியாத்தை தாவீதான் கொன்ன, ஆனால் கொன்னது கர்த்தர். அப்போ கர்த்தரும் நீங்களும் சேர்ந்து கல்லை விட்டு எரிஞ்சும் தாவீதை கொன்றலாம், இது கோலியாத்தை கொன்றலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு சுற்றி வந்துட்டு கடைசியில் ஆர்ப்பரிச்சவன கோட்டையை விழுக்காட்டவும் செய்யலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாயும் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீரா. ரட்சிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சொல்லணும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்துருவை ஒழிச்சு கட்டுறதுக்கு தேவனுடைய வார்த்தை. அப்பாலே ஓ சாத்தானே, பயந்து சொல்ல, ஏய் தள்ளிப்போ அப்படி சொல்ற அந்த தைரியம், அந்த இருதயம் உங்ககிட்ட வேணும். ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, அந்த சண்டையில் தான் பிசாசு, ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி,
பிசாசு அவங்கக்கிட்ட மூட்டி விட்டு நம்மக்கிட்ட சண்டை போட வையுது. நமக்குள்ளே ஒரு பிசாசு மூட்டி விட்டு அங்கே சண்டை போட வையுது. 2 பேருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப இந்த பிசாசு இங்கிட்டு இருந்து சிரிக்குது, அந்த பிசாசு அங்கிட்டு இருந்து சிரிக்குது. 2 பேர்த்துக்கிட்டையும் சண்டை மூட்டி விட்டு பிசாசு அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்குது. நமக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கான், குஸ்தி ஓடுறான், இப்படியா அப்படியா என்ன நம்மளை போட்டு தள்ளிட்டான்ல. சண்டை போட்டா இவன் நம்மளை போட்டு தள்ளிட்டான். ஆனால் இந்த இடத்துல பொறுமையாக இருக்கு சொல்கிறாரு. பொறுமையாரு, நான் பார்த்துக்கிறேன், உன்னையால் முடியாது, என்னுடைய அபிஷேகம் வேணும், என்னுடைய வார்த்தை வேணும். என்னுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க, என் வார்த்தையை பெற்றிருக்க, நீ தான் ஜெயிப்ப. சவுல் ராஜா போய் அவசரப்பட்டு இவன் பலியிட போயிட்டான். ஆனால் பலியிட போகாமல் இருந்திருந்தான்னா கர்த்தருடைய அந்த சாமுவேல் வந்திருப்பா, கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கும், அபிஷேகம் வந்திருக்கும், ஜெயம் உண்டாயிருக்கும். அந்த பெலிஸ்தரெல்லாம் என்ன பெரிய பெரிய கொம்பைங்களாக, ராட்சதர்களே போட்டு தரணும் ஆளுக நம்ம ஆளுக. பெலிஸ்தர்களும் ஒரு விதத்தில் அந்த ராட்சதர் கூட்டம் தான். அதில் தானே இந்த கோலியாத் வர்றான். அதாவது இஸ்ரவேல் தேசத்தை அவங்க பிடிக்கிறப்ப ராட்சதர்களாக குடியிருந்த அந்த தேசத்தை தான் இவங்க பிடிக்கிறாங்க. ஒரு நேரம் ராட்சதனை கண்டு மிரண்டு ஓடி வந்தாங்க. அடுத்த நேரம் யோசுவா கூட சேனையின் அதிபதியாய் கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொன்னோன்னே இதே பயந்து ஓடினவங்க அந்த அந்த ராட்சதர்கள் சந்ததியவே அந்த தேசத்தில் இருந்த கானான் தேசத்தில் இருந்த எல்லா ராட்சதர்களையும் ஒழித்து கட்டிவிட்டு தேசத்தை சுதந்திரித்தார்கள். இன்றைக்கு பிசாசு உங்களுக்கு வரவிடாமல் தடுத்திருக்கிற அந்த சுதந்திரம், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பிடுங்கணும், அந்த பிசாசை விரட்டணும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். நம்ம பாவம் செஞ்சோம், மாட்டிக்கிட்டோம். அந்த பாவம் செய்ய வைக்கிற சூழ்நிலையெல்லாம் வரும். அப்பைக்கு இந்த வசனமெல்லாம் ஞாபகம் இருக்காது. இந்த வசனமெல்லாம் அப்பைக்கு ஞாபகம் இருக்காது. அந்த பிசாசு சொல்கிற ஆசையான காரியம் தான் முன்னாடி வந்து நிற்கிது. ஏவாளுக்கு அந்த பழத்தை பார்க்க நல்ல அழகாக இருக்கேன் பார்க்குறா, இன்னொரு தடவை பார்க்குறா, நல்ல பிழைக்கிறதுக்கு பார்வைக்கு அழகும் புத்திய தெளிவிக்குதா, இருக்கிற புத்தியும் போச்சு. அந்த பிசாசு வார்த்தையை கேட்ட உடனே, அந்த பழத்தை தின்ன உடனே புத்தி போச்சு. அப்போ பிசாசு வார்த்தையை கேட்டால் நமக்கு புத்தி போயிடுது, பைத்தியம் பிடிக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் பைத்தியம் தெளியுது, புத்தி வருது. அந்த பிசாசு சொல்கிற காரியங்கள் ஆசையாக தான் இருக்கும், அதை செஞ்சால் இன்பமாக தான் இருக்கும். பாவ சந்தோஷங்கள் அது இன்பமாக தான் இருக்கும். ஆனால் அது அங்கிட்டு போனோன்னே நம்மளை கொன்றும். போய் ஏசுனாரை காட்டி கொடுக்க சொல்லி பிசாசு சொன்னிச்சு. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த ஆள் இவங்ககிட்டலாம் காசு நிறையா வருமா அதெல்லாம் விட்டுவிட்டு இருக்கெல்லாம் கொடுத்துவிட்டு ஓட்டாண்டியாகவே இருக்கிறாரு, நம்ம கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டான் போல். 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து பிசாசு வந்து வா போகலாம் காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் போய் நாண்டுக்கிட்டு சாகுறான். பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டால் நம்ம நாட்டுக்கிட்டு தான் சாகணும். அதை ஏன் கேட்கணும்? பிசாசு சொல்கிற வார்த்தையை கேட்டால் அவன் நாண்டுக்கிட்டு சத்தா நம்மளுக்கும் அந்த கதை. அவனை கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு விளக்கணும். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைடா, போடா அப்படி சொல்லி விலக்கி வைக்க நமக்கு தெரிய வேண்டும். கர்த்தரின் பலன், கர்த்தரின் நம்பிக்கை, அவருடைய வார்த்தையினுடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தையின்படியே வாழ்வேன், நான் அவரோட கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றி தூதர்கள் காவல் இருக்கிறத பாருங்க. அக்கினிமயமான பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறத பாருங்க. இந்த சீஷர்கள்லாம் வந்து சொன்னாங்க, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, ஒரு சேதமும் இல்லை, சந்தோஷமாக வந்தாங்க. ஆனால் பிசாசு ஓடுதுங்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். நீங்கள் எதில் நீங்கள் அடிப்படையாக சந்தோஷமாக இருக்கணும்? உங்கள் பேர் உங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கு, அதில் தான் நீங்கள் சந்தோஷப்படணும். அப்போ அந்த பிசாசு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய இன்பம், உங்கள் பேர்
பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுனால, உங்களுடைய சந்தோஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். பிசாசு வராது, ஓடி போயிடுவான். உங்களுடைய ரட்சிப்பை குறித்து, உங்களை ரட்சித்த தேவனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். ஒரு பிசாசு வராதுங்க. இங்கே போய் வேஸ்ட்டு வேற ஆளை பார்க்கலான்ட்டு போயிடுவான். அவன் ஒன்றும் ரொம்ப முட்டாள் இல்லை. இங்கேயே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஏதாவது டைம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு நினச்சான் சமயத்தில் அப்படி அது கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஏதாவது பார்க்குற மாதிரி பார்த்தேன், அப்புறம் சுற்றி வருவேன். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. ஏசுனார ஏதாவது ஒரு நேரம் போட்டு தள்ளிடணும்னு நினச்சான். ஒரு இடத்துல கூட கிடக்க மாட்டேன்ட்டார். சிலுவைக்கு போனால் அங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிறார். அவனுக்கு இடமே கொடுக்கல. கடைசிக்கு தன் ஆவியை கர்த்தரிடத்தில் பிதாவிடத்தில் ஒப்படைக்கிறார். நம்மளும் எப்போவுமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பிதாவுக்கு ஒப்படைக்கப்பட்டதாகி கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. நான் சொல்கிறேன், எந்த பிசாசு உங்களை கண்டு உங்களை பயமுறுத்த முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் யோபுவை பயமுறுத்தி விட்டான், அதனால் அதெல்லாம் அனுபவிச்சான். உங்களை பிசாசு உங்களை பயமுறுத்த இடம் கொடுக்காதீங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பிசாசு உங்களை பயமுறுத்த இடம் கூடாதிருங்கள். அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தரோட வழியில் கரெக்டாக போயிடணும். கர்த்தரோட கூட சரியாக நடந்தால், செவ்வையாக இருந்தால், பிசாசு சொல்கிற காரியத்தை கேட்கலன்னா அவன் நம்மளை பயமுறுத்தவே முடியாது. ஆனால் அவன் சரக்கு நம்மக்கிட்ட இருந்தால் அங்கே ஒருத்தன் ஏவி விட்டுட்டாங்கன்ன உடனே நமக்கு இங்கே டர் ஆடுது. அவன் தான் அங்கே மந்திரவாதிக்கிட்ட போகிறான். நாமுங்க மந்திரவாதிக்கிட்ட போனோன்னா உனக்கு ஏன் பயமாக இருக்குது? பி போல்டு. அந்த மந்திரவாதிக்கிட்ட போய் அவன் என்னமா செய்ய சொன்னான். அங்கே ஐயோ அங்கே போக முடியாதுங்க, நான் வச்சுருக்கிற ஆவி போக மாட்டேங்குது, அங்கே போனால் பிரச்சனையா, அது அங்கே போக மாட்டேங்குதுன்னு அவன் சொல்லணும். இப்படியெல்லாம் சில மந்திரவாதிகள் அடி வாங்கியெல்லாம் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் போய் அந்த ஆளை போய் அடித்து தள்ளிட்டு வா அப்படின்னு அனுப்புனா, என்ன என்னத்துக்கடா அங்கே அனுப்புனேன், பூரா அக்கினியாக இருக்குது, அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே என்னத்துக்கு அனுப்புனேன்னு இவனை அடிக்க போகுதான். அந்த மந்திரவாதிகளுக்கு இந்த ஆவிகளுக்கு வேலை கொடுக்குற வேலை இருக்குது. தானா எதையாவது ஏவி விட்டு போய் செய்யுங்கணும். ரட்சிக்கப்படாதவனை, விசுவாசிகளாக இருந்தால் கூட பயந்தாரிகளை அவன் போய் தாக்கிடுறான். முதல்ல பயத்தை உண்டாக்குறான், அப்புறம் தாக்கிடுறான். எதையோ பேசுகிறான், பயத்தை உண்டாக்குறான், அப்புறம் தாக்கிடுறான். நான் சொல்கிறேன், பயப்படாதிருங்கள். பைபிளில் 365 தடவை எழுதியிருக்கான் பயப்படாதீர்கள். தனம் சொன்ன மாதிரி இருக்கு. பயப்படாதிருங்கள். உங்களை மேற்கொள்ளக்கூடிய எந்த சக்தியும் பூமியில் கிடையாது. நம்மை மட்டும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பிசாக்கு என்கிட்ட இடம் இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்டாண்ட் அப் அண்ட் ப்ரே. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். மறுபடியும் பயப்பட மாட்டேன். என்னோடு இருப்பதனால், சத்தியத்தில் நான் என்றும் நடப்பதினால், சத்தியத்தில் நான் என்றும் நடப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், சத்தியத்தில் நான் என்றும் நடப்பதினால் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், சத்தியத்தில் நான் என்றும் நடப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், சத்தியத்தில் நான் என்றும் நடப்பதனால். இந்த பாட்டில் பயப்பட மாட்டேன்னு தான் இருந்துச்சு. இயேசு என்னோடு இருப்பதால் மட்டும்தான் இருந்துச்சு. அது பின்னாடி வந்த வரியை மாற்றி விட்டு நான் தான் சத்தியத்தில் நான் என்றும் நடப்பதனால் அப்படின்னு நாங்கள் போட்டுக்கிட்டேன். நான் அப்போ தான் அது அர்த்தம் சரியாக வருது. போட்டுக்கங்க.
பயப்பட வேண்டியதில்லை. எந்த மனுஷ சக்தியோ எந்த பிசாசின் சக்தியோ உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறது உங்கள் இருதயத்தில் தெரியணும். மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது தெரியணும். எந்த கோலியாத்து வந்தாலும் எம்பிட்டு ஆத்திரமா வைராக்கியமா கோபமா அவனை பேசி அவனை கொன்றுவான்டா அப்படி சொல்கிற அந்த இருதயம் வேணும். தாவீதுக்கு இருந்த அந்த தைரியமான இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமான ஒரு வல்லமையும் இந்த பூமியிலே கிடையாது. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். ஒன்று எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு செய்து எங்களை காக்க, எங்களை ஆசீர்வதிக்க நீர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. நீர் நடத்தும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று அதை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். அதுபடி ஆக கடவுது, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உமைக்கே துதிக்கன மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. யூத்